My dear students and parents, this is Daniel and welcome back to Vaishnav. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய 4th ரவுண்ட் ஸ்ட்ரே ரவுண்டுடைய ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் 7.5 ரிசர்வேஷன். இடம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ இந்த வீடியோவில் எந்த மார்க் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்ட்ரே ரவுண்டில் மார்க் குறைஞ்சிருக்கு, எந்தெந்த மார்க் அண்ட் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் உங்களுக்கு இடம் கிடைத்திருந்தது அப்படின்னா அந்த கல்லூரியில் நீங்கள் சேருவதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ரிசல்ட் பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு அலாட்மெண்ட் இன்னையிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது 20th நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 20ஆம் தேதிக்குள்ளே சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணணும். இஃப் யூ ஆர் நாட் ஜாயினிங் இன் த அலாட்டட் ரவுண்ட், இந்த சீட் 4th ரவுண்டில் சீட்டு கிடச்சி அதில் நீங்கள் சேராமல் போனீங்க அப்படின்னா then we'll lose the security deposit, we'll lose the fees, all the fees that you have paid, additional security deposit எல்லாமே உங்களுக்கு இதாயிடும். அது போக அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கான தடையை, 1 வருஷத்துக்குரிய தடையை மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நியமித்திருக்கிறாங்க. ஸோ நம்மளால் அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் நாட் ஜாயினிங் இந்த சுற்றில், இந்த ஃபைனல் ரவுண்டில் சீட்டு கிடச்சி சேரலைன்னா நம்மளால் அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 2 சீட்டு தான் இல்லைங்களா? பிசியில் 1 சீட்டும் எஸ்டி கேட்டகரியில் 1 சீட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால் நமக்கு பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மார்க் பெருசாக குறையலை. 506 அதே 506லேயே ஜிஎம்சி நீல்கிரீஸில் அந்த வேக்கன்சி இருந்துச்சு, அங்கே சீட் அலர்ட் ஆகிடுச்சு. நான் பெரிய அளவில் ட்ராப் இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி அதே மார்க் ரேஞ்சிலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. எஸ்டி கேட்டகரி 397 396 1 மார்க் குறைஞ்சிருக்கு. கேஏபியில் வேக்கன்சி இருந்துச்சு, அங்கே அலர்ட் ஆகிடுச்சு. ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தலாம். ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் பிசி கேட்டகரி 461 மார்க் வரைக்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. எம்பிசிஎம்ல சீட் இல்லை, ஓப்பன் கேட்டகரியில் சீட் இல்லை, எஸ்சிஏ கேட்டகரியில் சீட் இல்லை. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 461 455 கம்மியாயிருக்கு. எஸ்சி கேட்டகரி 402 391 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் சீட் க்ளோஸ் ஆச்சு. எஸ்டி கேட்டகரி 364 315 மார்க் வரைக்கும் மார்க் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. ஸோ இது பிரைவேட் காலேஜஸ்னுடைய க்ளோசிங் ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ட்ரே ரவுண்ட். அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் இதே மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் சீட் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் மார்க்குங்கிறது வேரி ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரி சீட் இல்லை, எஸ்டி கேட்டகரி சீட் இல்லை, மற்ற எல்லா கேட்டகரியிலையும் அலாட் ஆச்சு. இப்போ 456 இருந்துச்சு பிசிக்கு. இப்போ ஃபைனல் ரவுண்டில் 452 மார்க்கா 4 மார்க் குறைஞ்சிருக்கு. அடுத்து பிசிஎம் 458 2 மார்க் கம்மியாகி 456 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 446, எஸ்சி கேட்டகரி 388, எஸ்சிஏ கேட்டகரி 315 மார்க்குக்கு இந்த காலேஜஸ்ல சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒருவேளை இந்த ஆண்டு எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் பிளான் ஃபார் ரிப்பீட். இன்கேஸ் நீங்கள் அடுத்த வருஷம் நான் 2026 எய்ம் பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா மிஸ்பா அகாடமியில் நீட் 2026 பேரியர் பேட்ச் அட்மிஷன்ஸுங்கிறது போயிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் வில்லிங், மார்க்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட மைண்ட் செட்டோட இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர் கால் பண்ணலாம். நம்மளுடைய இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் காந்திபுரம்ல லொக்கேட் ஆயிருக்கு. கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. டீடைல்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அதை வில் இன்டிமேட் யூ. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 285 மதிப்பெண்களாக இருந்துச்சு போன 3rd ரவுண்ட்ல. இப்போ 4th ரவுண்டு பொறுத்த வரைக்கும் 175 மதிப்பெண்களாக கம்மியாயிருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். தெலுங்கு மைனாரிட்டி 114 தான் போன இதுலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ சீட்டு கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் நமக்கு 150 மார்க்கில் தான் அங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா தெலுங்கு மைனாரிட்டியில் மட்டும். அடுத்ததாக கிறிஸ்டியன் மைனாரிட்டி சேம் மார்க் ரேஞ்ச் 175 தான். ரேங்க்ல வேரியேஷன் இருக்கு. நமக்கு மாதா மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆச்சு. மற்றபடி வேற எந்த கேட்டகரிலையும் சீட் இல்லை.
ஸோ அதனால வேற மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கல. எல்லா சீட்டுமே அலாட் ஆகியிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், எல்லா சீட்டும் அலாட் ஆகிருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டி போன ரவுண்ட்லேயே, தேர்ட் ரவுண்ட்லேயே நமக்கு 201 மார்க்காக இருந்துச்சு. தேர்ட் ரவுண்ட் க்ளோசிங் மார்க் ஆஃப் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இப்போ அது 154 மதிப்பெண்களாக குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் தான், டிராஸ்டிக் ரிடக்ஷன் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டால. கிறிஸ்டியன் மைனாரிட்டி கன்னியாகுமரியில் 162லேருந்து 149 குறைஞ்சிருக்கு. மற்ற 2 கேட்டகரியில் சீட் இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற க்ளோசிங் மார்க் ஆஃப் தமிழ்நாடு கவுன்சிலிங். த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் எல்லா சீட்டும் அலாட் ஆகியிருக்கு. இதுல பிடிஎஸ்லயோ அல்லது எம்பிபிஎஸ்லயோ பசங்க யாராவது சேராம போனாங்கன்னா மட்டும்தான் வேகன்சி வரும். அந்த வேகன்சி வந்துச்சுன்னா நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் அடிப்படையில தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த சினாரியோங்கிறது போகும். பிகாஸ் இதெல்லாமே வந்து நமக்கு எம்சிசியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் நடத்துவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வேகன்சி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து தே ஹேவ் டு இன்டிமேட் எம்சிசி. இன்கேஸ் கவர்மெண்ட் காலேஜ்னா இன்டிமேட் பண்ணணும். பிரைவேட் காலேஜ்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியை ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒருவேளை எம்சிசி ஸ்பெஷல் ஸ்ட்ரெயின் ரவுண்ட் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்கள்லாம் வேற அடுத்த கட்டமான ரவுண்ட் அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்க. ஸோ இது எப்போ தெரியும் அப்படின்னா 20ஆம் தேதிக்கு மேலே எல்லா சீட்லையும் பசங்க சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். சேர வேண்டான்னு முடிவு எடுக்கிறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கில் இடம் கிடைக்காம, அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத மாணவர்களாக தான் இருப்பாங்க. பிகாஸ் அந்த எலிமினேஷன் ரூல் அப்படிங்கிறது இருக்குது 4th ரவுண்டில். தேர்ட் ரவுண்டில் வந்து நம்ம நம்மளுடைய எலிமினேஷன் அப்படிங்கிறது அடுத்த ரவுண்டுக்கு நாட் எலிஜிபிள், பட் எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் 2026 நம்ம எலிஜிபிளாக இருப்போம். ஆனால் 4th ரவுண்டில் சீட்டு கிடச்சி சேராமல் போயிருந்தீங்க அப்படின்னா, சேராமல் போறீங்க அப்படின்னா, தென் அந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ஒரு வருஷம் தடையை கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு வருஷம் நிறுத்தி வைப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எத்தனை மாணவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மேபி என்கேஸ் போன வருஷம் நமக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட்ஸ் நடந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வேகன்சி இருந்தால் தான் அது நடக்கும். அது வந்து அன்சர்டைன் தான். ஸோ அதனால் அந்த ரவுண்டில் யாராவது நான் சீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி எ ஃபேக் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். பிகாஸ் நோபடி இஸ் அவைலபிள். எந்த சீட்டுமே இட் இஸ் நாட் அவைலபிள் ஆஸ் ஆஃப் நவ். எந்த சீட்டில் யார் சேராமல் போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் உங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க. அதை நீங்கள் விசாரித்து கவுன்சிலிங்கில் சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்து ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா தான், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் அட்மிஷன் அப்படிங்கிறத செய்ய முடியும். இல்லைன்னா அட்மிஷன் ப்ராசஸ் ஹாஸ் கம் டு அன் எண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ 2025ஆம் ஆண்டினுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. 4ஆம் சுற்று முடிந்திருக்கிறது. இனி அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து, வேகன்சியை பொறுத்து நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல சார், அட்லீஸ்ட் நான் அடுத்த வருஷமாவது ட்ரை பண்ணேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் வீண் போகக்கூடாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.